ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீட்டுக்கு வர்றதுக்கு 10-20 ஆகிட்டு வந்தோம். சடா ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் அரிசி கழுவி வச்சாச்சு, கொஞ்சம் பருப்பு வச்சுட்டேன். குக்கரில் வேறு கொஞ்சம் பொருள் இருந்ததுன்னு சட்டியில் வச்சுட்டேன். இது வேகறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. குட்டி பாசி பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. இங்கே இப்போ சப்பாத்தி பண்ணுறதுக்கு தவா சூடு பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு சப்பாத்தி பண்ணணும். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன கறி வச்சாலும் பிடிக்கிறது இல்லை, என்ன பொரியல் பண்ணாலும் பண்ணாது, என்ன கூட்டமே பிடிக்கிறது. என்ன பண்ணிட்டோம், பண்ணி தினம் காலையில் மத்தியானம் பொருள்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது நேற்று நைட்டில் பண்ண உருளைக்கிழங்கு இவ்வளோ ஃப்ரை மிச்சம். இது இன்றைக்கி காலையில் பண்ண இந்த காய் பெறது பீர்க்கங்காய் கூட்டு பண்ணது இவ்வளோ மிச்சம். இந்த மாதிரி காலையில் பண்ணது மத்தியானம் சாப்பிட மாட்டார், மத்தியானம் பண்ண நைட்டில் சாப்பிட மாட்டார். நான் எவ்வளோ தான் மிச்சம் சாப்பிட்டோம். தினம் சிக்கன் பண்ணால் மூச்சு வாய் வராது. இந்த டக்கு முழுங்குற மாதிரி முழுங்குவார். எனக்கு போர் அடிச்சிடு, வாழ்க்கையே போர் அடிச்சிடு. என்ன சமையல் பண்ணட்டும், காலையில் என்ன பண்ணட்டும், நைட்டில் என்ன பண்ணட்டும், இதே பொழப்பாக போச்சு. நானுமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அவர் கூட வந்தேன். வேலையிலேருந்து வந்துட்டு உடனே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காரு. குளிச்சுட்டு இருக்க 2 வாழைப்பழத்தை தூக்கி தின்ட்டு மொபைல் வச்சு நோட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ரெஸ்ட்டு வேணும், வாய்க்கு ருசியாக வேணும். இப்போ எனக்கு இது மாதிரி எந்த பொருள் பண்ணாலும் குறை சொல்லாமல் சாப்பிட்ட சரித்திரமே இல்லை. எந்த ஒரு காய்கறி பண்ணாலும், என்றைக்கு வீட்டில் சிக்கன் பண்ணுறனோ அன்றைக்கி மூச்சு பேசி இருக்காது. அதுக்கு தினம் சிக்கனாக பண்ண முடியும். நம்ம ஊரில் கேஸ்லாம் பண்ணுறோம். எங்கள் வீட்டு கேஸுக்கு பிரச்சனை. இவ்வளோ நேரம் நான் ட்ரை பண்ணி எரியல. சேர்த்தது ரவா ஜாரா என்ன தான் காலையில் நைட்டில் மத்தியானம் 3 நேரமும் காலையில் சாப்பிட்ற மத்தியானம் சாப்பிட மாட்டார். மத்தியானம் சாப்பிட நைட்டு சாப்பிடும் வகை செஞ்சு கொடுத்தாலுமே இது வரைக்கும் நல்லா இருக்குன்னு மன திருப்தியாக சாப்பிட்டது இல்லை. செய்கிறவங்களுக்கு ஒரு நல்லா தேங்க்ஸ்லாம் சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்கிறது இல்லை. என்ன செய்யட்டும், இதுதான் வேணும் அதுதான் வேணும், காலையில் சாப்பிட மாட்டோம். மிச்சம் மீதெல்லாம் யார் சாப்பிடுவா? உங்கள் வீட்டில் இப்படி தானே? இல்லை என் வீட்டில் மட்டும்தான் அப்படி. ஆனால் என் வீட்டில் மட்டும்தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் உள்ள சாப்பாடை குறை சொல்லலைன்னா இவருக்கு வயிறு நிறையாது. வெளியில் சாப்பாடை அமிர்தம்னு சொல்லுவார். என்ன செய்ய, சில நேரத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாக வருத்தமாக இருக்குங்களா. கஷ்டப்பட்டு நான் செய்கிறேனே, அதுக்கு அவருக்கு ஒரு என்னத்தை நான் சொல்லட்டும். சிக்கன் பண்ணுற அன்றைக்கி வாயிலது வார்த்தை வராது. காய்கறி பண்ணால் பிடிக்காது. அதுக்காக நம்ம தினம் சிக்கனாக பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். என் வீட்டில் சாப்பாடு விஷயத்தில் இந்த கொடுப்பேன் இன்றைக்கி இல்லை, எப்போவுமே இவரோட பழக்கமே இதுதான். சரி, என் கூட தானே வேலேருந்து வராளே, வந்து செய்கிறத செய்யட்டும். இல்லை ரைஸ் வேணும், தால் வேணும், சப்பாத்தி வேணும், சப்ஜி வேணும், பாப்பாடு வேணும், இத்தனையும் செய்யணும்னா மணி இங்கே 1 மணி ஆயிடுது. எல்லா வீட்லேயும் ஆண்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டில் ஒய்ஃப்க்கு எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணி தருவாங்க மனைவிக்கு. எனக்கு அந்த கொடுப்பனாலாம் இல்லை. ஒரு சாப்பிட்ட தட்டு இன்னும் ஒரு ஸ்பூனு கூட கழுவ மாட்டார். கடவுள் அந்த மாதிரி பாக்கியத்தை யாருக்குமே சீக்கிரம் தரமாட்டார் போல். எனக்கும் இவருக்கும் தினம் இந்த சாப்பாடை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையே வரும். என்ன செய்யட்டும், என்ன செஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கீரை ஐட்டத்துலேருந்து எதுவுமே பிடிக்காது. வாழைப்பூ, வாழைத்தண்டு பிடிக்காது. தினம் இட்லி தோசை பிடிக்காது. 7 நாளும் 7 பிரேக்ஃபாஸ்ட் கேட்பார். அதே மாதிரி சிக்கன் பண்ணால் பெப்பர் சிக்கன் பிடிக்காது. ஒரே மாதிரி நீட்டு ரசம் மாதிரி இருக்கணும், அதுதான் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு மேலே குழம்பு ரசம் மாதிரி தவங்கி நிற்கணும். அது மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், என்னத்தை கோரி வச்சாலும் மண்ணள்ளி தட்டில் வச்சு கொடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு வருவார். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கியாக 2 பிள்ளைங்களுக்கும் வீட்டு சாப்பாடு என்ன கொடுத்தாலும் அருமையாக சாப்பிட்டு போவாங்க. அதில் ஒன்று நான் லக்கி. எல்லா இடத்துலையும் பிள்ளைங்க தான் சேட்டை பண்ணுவாங்கன்னா, இவர் வயசான காலத்தில் இந்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேசாமல் இவரை கூட ஹாஸ்டலில் தள்ளலான்னு நினைக்கேன். இவரை நான் ஹாஸ்டலில் தள்ளிட்டு வருவேன். ஹாஸ்டலுக்காரங்களை கொண்டாந்து அத்தனை பேர் இவரை என் தலையிலையும் தள்ளி விட்டு போயிடுவாங்க. சமையல் பண்ணியாச்சு, குழம்பிக்கிட்டே சமையலும் பண்ணிட்டு மணி 12:15 சாமிக்கு சாப்பாடு வச்சிடலாம். என்ன செய்ய, நான் செய்கிறதால சாமிக்கு கொடுக்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு சாப்பாடு அப்பளம், சுட சாதம், சப்பாத்தி. இவருக்கு தயிரும் சப்பாத்தியும் சாப்பிட போகிறாரா, எதை வேணாலும் சாப்பிட்டோம், அவர் விருப்பம். தால் எல்லோரும் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு நைட்டு சாப்பாடு இது தான். எங்கள் விஸ்கிக்கும் பசி வந்துட்டு இனிமேல் தான் நான் ஃப்ரெஷ் ஆகுவேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் உட்காருவேன், ரிலாக்ஸ் பண்ணி அதான் சாப்பிட முடியும். இந்த அவசரத்துலாம் சாப்பிடவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பளைங்களுக்கு என்ன தான் செஞ்சாலுமே குறை கண்டு கொடுக்குறாங்க. நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச ஆம்பளை மாதிரி கடவுள் யாருக்குமே கொடுக்கூடாது. சரிங்களா?
சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுத்தோடு முடிக்கிறேன். கொஞ்சம் கிச்சன்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு பின்ன நாளைக்கு காலையில் சப்பாத்திக்கு மாவு பேசணும். நாளைக்கு என்ன காய்கறி பண்ணணும், அதுக்கு பாஜிலாம் கட் பண்ணணும். இதில் கொஞ்சோண்டு கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் சுண்டலுக்கு ஊற வச்சா காலையில் அது எதனா பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவுகளை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ. குட் நைட்.